இந்த ஸ்பான்சர்ஷிப் வச்சு தான் இப்போ நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும். ஏன்னா வந்து இப்போ நான் ஒரு பொருளை காசு கொடுக்காம தான் வாங்குற பிராண்ட் டீல் பண்ணும்போது அந்த கம்பெனி தான் எனக்கு காசு கொடுக்குது, பொருளுமே எனக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்கும். நான் அதை வந்து இந்த பவுடர் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து தம்மன மாதிரி வெள்ளையாயிருவீங்க, நான் வருஷக்கணக்கில் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெள்ளையா இருக்குன்னு சொல்லிட்டு போய் சொல்ல தான் செய்வாங்க காசுக்காக. அதுக்கு கீழே வந்து ஹேஷ்டாக் ஆடுன்னு போட்டுட்டாங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிடும், வியூவர்ஸ்மே ஈஸியாக தெரிஞ்சிடும் இது ஒரு ஆடுன்ட்டு. இப்போ நான் கீழே அந்த ஹேஷ்டாக் ஆடுன்னு சொல்லாமல் அட்வர்டைஸ் பண்ணும்போது இந்த வியூவர்ஸ் வந்து கன்ஃபியூஷன் ஆகும், இது என்ன நல்லதுக்காக சொல்கிறானா என்ன இவன் காசுக்காக சொல்கிறானான்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். கீழே அது போட்டாங்கன்னா சிம்பிளாக தெரிஞ்சிடும் ஒரு ஆடு, நம்ம வேணா வாங்கிக்கலாம் இல்லைன்னா விட்டுறலான்ட்டு. இதில் மெயினாக என்னன்னா இந்த கம்பெனி வந்து அவங்களுக்கு இந்த சேனலுக்குலாம் சொல்லுவாங்க, நீங்கள் கீழே ஆடுன்னு போடாமலே அட்வர்டைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு தரோம், அப்போ தான் வியூவர்ஸ் நிறைய பேர் வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி அவங்களே தூண்டுவாங்க. ஆனால் நம்ம கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கரெக்டாக ஒரு எத்திக்கல் வேல்யூவோட செய்யணும். அதாவது வந்து ஹேஷ்டாக் ஆடுன்னு போகிறதுல ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் செலவாகுமா, காசு நீ எப்படியும் நீ எதிர்பார்த்தத விட அதிகமாக தான் பிராண்டு தரப்போகுது, அப்புறம் எதுக்கு நீ அந்த எக்ஸ்ட்ரா 10,000க்கு ஆசைப்படுறதுன்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது வந்து இந்த பெட்டிங் இந்த ட்ரேடிங் ஆப்லாம் நிறைய பேர் ப்ரொமோஷன் இனிமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுவே பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்காது. ஏன்னா வந்து அது ஒரு ஆள் 2 ஆள் ஜெயிக்கலாம், இது எத்தனையோ பேர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி தோத்துட்டு